வணக்கம், வெல்கம் டு பாலா நீட் அகாடமி. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் தான் பார்த்து கொண்டு இருக்கு. ஸோ அதில் எபித்தீலியல் டிஷ்யூ பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் படித்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம படிக்க போகுது கனெக்டிவ் டிஷ்யூ தான். மோஸ்ட் abundant and widely distributed tissue. நம்ம பாடிக்குள்ள மோஸ்ட்லி காண டிஷ்யூ எந்த டைப் தான்? கனெக்டிவ் டிஷ்யூ தான். நம்ம பாடிக்குள்ள ഏറ്റവും அதிகமான இருக்கு. அது abundant and widely distributed tissue தான் கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூக்கு அந்த நேம் இதனால தான் வந்திருக்கு. நேம் கனெக்டிவ் டிஷ்யூ பிகாஸ் ஆஃப் தேர் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஆஃப் லிங்கிங் அண்ட் சப்போர்ட்டிங் other tissue or organs of the body. So நம்ம பாடிக்குள்ள இருக்குன்னா டிஃப்ரெண்டான டிஷ்யூக்கையும் ஆர்கனையும் லிங்க் பண்ணதும் கனெக்ட் பண்ணதும் கனெக்டிவ் டிஷ்யூ தான். ஸோ அதனால தான் கனெக்டிவ் டிஷ்யூன்னு நேம் வந்திருக்கு. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூன்னு பார்க்கும்போது நம்ம மைண்டு வருന്നത് தான் லிங்கிங்கும் சப்போர்ட்டியும். ஓகே, கனெக்டிவ் டிஷ்யூவுக்கு 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் தான் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, second type தான் dense connective tissue and third type தான் specialized connective tissue. நம்ம ஒரு டைப்பே பார்க்க போகுது. கனெக்டிவ் டிஷ்யூன்னு ஜெனரலாக சொல்லும்போது மோஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூவும் எந்த செக்ரேட் பண்ணுது? ஃபைபர்ஸ் ஓர் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் செக்ரேட் பண்ணுது. அதுதான் 2 டைப்ஸ் தான் இருக்கு. கொலாஜனும் இருக்கு, எலாஸ்டினும் இருக்கு. கொலாஜனும் எலாஸ்டினும் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸ் தான். ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் எந்த மாதிரி இருக்கு? நாறு மாதிரி. அதில் தான் அது ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுது. கொலாஜன் ஃபைபரும் எலாஸ்டின் ஃபைபரும். ஃபைபர்ஸ் ப்ரொவைட் ஸ்ட்ரென்த், எலாஸ்டிசிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி டு த டிஷ்யூ. அப்படின்னா நம்ம பாடிக்குள்ளே இருக்க டிஃப்ரெண்டான டிஷ்யூக்கு ஆர்கனுக்கும் அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்குது. இதுதான் கனெக்டிவ் டிஷ்யூ தான். கனெக்டிவ் டிஷ்யூக்குள்ளே இருக்க ஃபைபர்ஸ் தான். அந்த மாதிரி எலாஸ்டிசிட்டினா வலிக்க எபிலிட்டி தான். அது கொடுக்க ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபைபர் தான். அந்த ஃபைபருக்கு தான் எலாஸ்டின்னு சொல்லுது. எலாஸ்டிசிட்டி கொடுக்க ஃபைபர் தான் எலாஸ்டின். கொலாஜன் முக்கியமான ஸ்ட்ரென்த் தான் கொடுக்குது. நம்ம ஃபேஸுக்குள்ள எல்லாம் கீழே கொலாஜன் சிங்க்ரீட் பண்ண கொஞ்சம் கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு. ஸோ அந்த கனெக்டிவ் டிஷ்யூ நம்ம ஃபேஸுக்கு இந்த ஷேப்பும் அந்த ஸ்ட்ரென்த்தும் எல்லாமே ஃபோமும் எல்லாமே கொடுக்குது. ஓகே, connective tissue also secrete modified polysaccharide. Saccharine அப்படி சொன்னா sugar தான். saccharine சொன்னா sugar தான். polyனா mini. poly means mini. so அப்போது mini saccharides அப்படினா மல்டிபிள் ஆன sugar சேர்ந்து complex sugar ஆகுது. complex sugars ஸ்ட்ரென்த் கொடுக்க ஒரு மெட்டீரியல் தான். ஸோ அந்த மாதிரி பாலிசாக்ரைட்டும் செக்ரேட் பண்ணுது. ஸோ மாடிஃபைடு பாலிசாக்ரைட் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்ட்ரென்த் கொடுக்கனான அளவுக்கு மாடிஃபிகேஷன் சேஞ்சஸ் பண்ண காம்ப்ளெக்ஸ் சுகர் தான். which accumulate between cells and fibers and act as matrix. matrixனா grounding substance. நம்ம நார்மலான மண்ணுக்கு கிரவுண்டுன்னு சொல்லலையா? ஸோ அந்த மாதிரி அந்த இதெல்லாமே இந்த டிஷ்யூவும் எல்லாமே இருக்க ஒரு இடம், அந்த செல்ஸ் எல்லாமே இருக்க ஒரு இடம். அந்த இடம் எதுதான் ஆகுது? அது மாடிஃபைடு பாலிசாக்கரைட் தான், ஒரு காம்ப்ளெக்ஸ் சுகர் தான். லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அது கனெக்டிவ் டிஷ்யூக்குள்ளே இருக்க ஃபர்ஸ்ட் டைப் தான் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. cells and fibers loosely arranged in a semi fluid ground substance. ஸோ லூஸ்லின்னா ரொம்ப திக் ஆகாது, நிறைய அதிகமான கேப் இருக்கு. அந்த கேப் இருக்க இடத்துல செமி ஃப்ளூவிட் தான். ஃப்ளூவிட்னா தண்ணி மாதிரி இருக்குது, சாலிட்னா ஸ்ட்ராங்கா இருக்குது. செமி ஃப்ளூவிட்னா தண்ணியும் ஆகாது ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கும் ஆகாது. அதுக்கு இடையூறு இடம் மாதிரி நம்ம கட்டியான தயிர் எல்லாமே இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்பரான ஃப்ளூயிடும் ஆகாது, ப்ராப்பரான சோலிடும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துல தான் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ பார்க்குது. ஸோ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூக்கும் 2 டைப்ஸ் இருக்கு. ஏரியோலாரும் இருக்கு, அடிப்போஸும் இருக்கு. லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ முக்கியமான நம்ம ஸ்கின்னுக்கு கீழே தான் இருக்கு, பிலோ ஸ்கின். ஸோ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ எங்கே எடுத்து பார்க்குது? அதிகமான பிலோ ஸ்கின்னு தான், ஸ்கின்னுக்கு கீழே தான் அதிகமான பார்க்குது. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ அதுதான் ஏரியோலா டிஷ்யூ.
Areolar tissue made up of fibroblast, macrophages and mast cell. So areolar tissue குள்ள இருக்கு அதோட மெயின் ஃபங்க்ஷனல் யூனிட் தான் fibroblast cell. Fibroblast cell தான் ஃபங்க்ஷனல் யூனிட். மேக்ரோஃபேஜஸும் மாஸ்ட் செல்லும் வந்து 2 டைப் ஆஃப் WBC white blood cells. இது வந்து இம்யூனிட்டி கொடுத்துடும். இம்யூனிட்டி. Fibroblast வந்து ஃபைபர்ஸை செக்ரேட் பண்ணும். ஃபைபர் செக்ரேட். லொகேஷன் எந்த இடத்துல பார்க்குது? நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ஸ்கின்னுக்கு கீழே தான் பார்க்குது. beneath the skin, ஸ்கின்னுக்கு கீழே. இதோட ஃபங்க்ஷன் வந்து சப்போர்ட் ஃப்ரேம்வொர்க் ஃபார் எபித்தீலியம். நம்ம ஸ்கின் டாப் லேயர் ஆஃப் ஸ்கின் வந்து எபித்தீலியம் தான். எந்த டைப் எபித்தீலியம்? காம்பவுண்ட் எபித்தீலியம் தான். ஸோ அந்த காம்பவுண்ட் எபித்தீலியம் இருக்க இடத்துக்கு ஒரு சப்போர்ட் ஃப்ரேம்வொர்க் மாதிரி தான் எந்த இருக்கு? ஏரியோலார் டிஷ்யூ இருக்கு. ஸோ அதோட டயக்ராம் என்சிஆர்டி கொடுத்துருக்க டயக்ராம் தான். நீட்டுக்கு சோய்க்க வாய்ப்பு இருக்க டயக்ராம் தான். ஸோ அந்த டயக்ராம் நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு இடத்துல தான் மேக்ரோஃபேஜஸ் இருக்கு, WBC, மாஸ்ட் செல்ஸும் இருக்கு. ஸோ இந்த மேக்ரோஃபேஜஸும் மாஸ்ட் செல்லும் நம்ம ஸ்கின்னையும் தாண்டி டிசீஸ் கோசிங் மைக்ரோஸ் பாக்டீரியா எல்லாமே போயிருக்குன்னா அதிலே எல்லாம் அட்டாக் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு உடம்புக்கு டிசீஸ் வராது பார்க்க ஜோபு தான் மேக்ரோஃபேஜஸ்க்கும் மாஸ்ட் செல்லுக்கும். ஃபிப்ரோபிளாஸ்ட் இதுதான் ஃபங்க்ஷனல் யூனிட். அது வந்து ஃபைபர்ஸை செக்ரேட் பண்ணுது. ஸ்ட்ரென்த் கொடுக்க மெயின் ஃபைபர்ஸ் இதுதான் கொலாஜன் ஃபைபர்ஸ் தான். ஸோ அதனால கொலாஜன் ஃபைபர்ஸ் தான் அதிகமான ஏரியோலார் டிஷ்யூக்குள்ளே இருக்கு. அந்த கொலாஜன் ஃபைபர்ஸை செக்ரேட் பண்ண செல்லுக்கு தான் ஃபிப்ரோபிளாஸ்ட்னு சொல்லுக்கு. அதுதான் இந்த கிரீன் கலர் இடம் தான் செக்ரேட் பண்ண ஃபிப்ரோபிளாஸ்ட் செல். அடிப்போஸ் டிஷ்யூ. அடிப்போஸ் டிஷ்யூக்கு சிம்பிளான சொல்ல நேம் தான் ஃபேட் டிஷ்யூ. எது சொல்லுது? ஃபேட் டிஷ்யூன்னு சொல்லுது. ஃபேட் டிஷ்யூ இஸ் மேட் அப் ஆஃப் அடிப்போசைட்ஸ். ஸோ அடிப்போஸ்னா சயின்டிஃபிக் சொல்லும்போது அதோட காமன் மீனிங் தான் ஃபேட். சைட் அப்படி இருக்குன்னா அது வந்து செல்ஸ் தான். ஸோ அடிப்போசைட்ஸ் என்ன சயின்டிஃபிக் டேர்மோட சிம்பிளான மீனிங் வந்து ஃபேட் செல்ஸ். ஸோ இப்படி நம்ம டேர்ம்ஸ் படிக்கும்போது அதோட மீனிங்கே அண்டர்ஸ்டாண்டி படிக்கும்போது ரிமெம்பர் ஞாபகம் வச்சிருக்கு கொஞ்சம் ஈஸி தான். ஓகே, இதோட ஃபங்க்ஷன் வந்து செல்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்ட் டு ஸ்டோர் ஃபேட். ஸோ ஃபேட் ஸ்டோரிங் செல்லு தான் அடிப்போஸ் டிஷ்யூ. The excess of nutrients which are not used immediately are converted into fat and stored in the tissue. ஸோ நம்ம சாப்பிடுന്ന ஃபுட்டு அது நம்ம பாடிக்கு ஒரு டேக்கு ஃபங்க்ஷன் பண்ணதுக்கு அரௌண்ட் 2000 கிலோ கேலரி ஃபுட்டு தேவை. ஆனால் அந்த ஃபுட்டுக்கு அதுக்கும் ஜாஸ்தியான நம்ம சாப்பிட்டா அந்த ஃபுட்டே ஃபேட் ஃபார்மில் நம்ம பாடிக்குள்ளே ஸ்டோர் ஆகுது. ஸோ அதோட ஒரு டயக்ராம் தான் இன்சியாட்டுக்குள்ள டயக்ராம் தான். ஸோ நார்மலான ஒரு செல்லுக்குள்ளே அதிகமான இடமும் வந்து நியூக்ளியஸ் தான் எடுக்குது. ஆனால் இந்த இடத்துல நியூக்ளியஸ் வந்து ரொம்ப ரெடியூஸ்டு தான். ஸோ ரெடியூஸ்டு சைஸ்ட் நியூக்ளியஸ் கொஞ்சம் ஸ்மால் சைஸ் தான் இதுக்கு. பிகாஸ் இந்த செல்லுக்கு லார்ஜான இடத்திலும் ஃபேட்டு தான் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டே ஸ்டோர் பண்ணதுக்கு ஒரு இடம் இருக்குது, செல்லுக்கு தாராளமான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் ஃபாஸ்ட் ஸ்டோரிங் ஏரியான்னு சொல்லுது. ஸோ நியூக்ளியஸ் கம்மியாக இருக்குது, கம்மி சைஸில் இருக்குது. நான் ஏரியா ஃபாஸ்ட் ஸ்டோர் பண்ண ஏரியா வந்து ஜாஸ்தியாக இருக்குது. பிளாஸ்மா மெம்பரைன்னா செல் மெம்பரைன். ஆனிமல் செல்ஸோட அவுட்டர் கவரிங் தான் செல் மெம்பரைன். ஓகே, dense connective tissue வந்து செகண்ட் டைப் தான். கனெக்டிவ் டிஷ்யூவோட செகண்ட் டைப் தான் dense connective tissue. Fibers and fibroblasts are compactly packed னா திங்கி தான் பேக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துல கேப் கம்மியாக இருக்கு, லெஸ் ஸ்பேஸ் பிட்வீன் செல்ஸ். ஸோ லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ மாதிரி ஜாஸ்தியான ஸ்பேஸ் இடாது, எல்லாமே ஒரு இடத்துல கூட்டி தான் இருக்கு. Based on the orientation na direction of fibers, this connective tissue are divided. எந்த மாதிரி டிவைட் ஆயிருக்கு? ஸோ எதுக்கு பேஸ் தான் இந்த டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூக்குள்ளே ஃபிப்ரோபிளாஸ்டும் ஃபைபர்ஸும் எந்த டைரக்ஷனில் தான் இருக்கு அதே பேஸ் பண்ணி 2 டைப்ஸ் இருக்கு. டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ, டென்ஸ் irregular connective tissue. Dense regular connective tissue.
The collagen fibers are present in rows between many parallel bundles of fibers. Bundle na oru fiber oda kootam da, oru group of fibers ku da bundle nu solludu. So இந்த bundleum fibroblastum ஒரே directionல தான் இருக்கு. So இதெல்லாமே ஒரே directionல தான் போகுது. So இந்த இதுதான் fibroblast cell, blast cells. இந்த நாறு மாதிரி தெரியுது தான் fibers. So எந்த fiber தான் இதில் அதிகமா இருக்கு? collagen fibers. ஸ்ட்ரென்த்துக்கு collagen fibers தான். dense regular connective tissue க்கு two example தான், two types of example தான் நமக்கு படிக்க இருக்கு. ஒன்னு வந்து tendon, இன்னொரு வந்து ligament. tendonum ligamentum. இது neat perspectiveல important ஆன ஒரு point தான். tendon வந்து muscle bone, muscle bone connect ஆன இடத்துல தான் tendons இருக்கு. So நம்ம பாடிக்குள்ளே இருக்க நம்ம ஹேண்டுக்கு எல்லாமே பிக் மசில், பைசெப்ஸ் மசில்ஸ் எல்லாம் வருது இல்லையா? ஸோ அந்த மசிலை இந்த போனோட கனெக்ட் பண்ண டைப் இதுதான் டெண்டன்ஸ் தான். ஸோ மசில் அண்ட் போன். லிகமெண்ட் வந்து இப்போ நம்ம ஜாயின்ஸ் இருக்கு இல்லை, இங்கே இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த ஜாயிண்டில் இந்த போனு நம்ம கனெக்ட் பண்ணது ஆறு தான்? லிகமெண்ட் தான். ஓகே, ஸோ இது தான் டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூட டூ டைப்ஸ். இன்னும் ஒரு டைப் தான் டென்ஸ் irregular connective tissue. irregularனா ஒரு ஃபார்ம் ஆகாது, அங்கே இங்கே எல்லாம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த டயக்ராமத்தில் பார்க்கும்போது கொலாஜன் ஃபைபர்ஸ் ஒரு ஃபைபர்ஸ் இப்படி இருக்கு, ஒரு ஃபைபர்ஸ் இப்படி போவாச்சு, இன்னொரு ஃபைபர்ஸ் இப்படி இருக்கு, இன்னொரு ஃபைபரோட டைரக்ஷன் இப்படி இருக்கு. ஸோ ஒரு ஃபார்ம் இல்லாமல் டிஃப்ரெண்டான டைரக்ஷன்ஸ் எல்லாமே ஃபைபர்ஸும் செல்லும். செல் இதுதான் ஃபிப்ரோபிளாஸ்ட் தான். ஃபிப்ரோபிளாஸ்ட் செல்லும் அங்கே இங்கே எல்லாம் இருந்தா அதுக்கு எதுக்கு சொல்லுவோம்? அதுதான் dense irregular connective tissue. dense irregular connective tissue. So the orientation of fibers show irregular pattern. ஒரு ப்ராப்பரான பேட்டர்னே இருக்காது. அது எந்த இடத்துல பார்க்குது? present in skin. ஸோ நம்ம ஸ்கின்னோட டாப் போர்ஷன் வந்து காம்பவுண்ட் எபித்தீலியம் தான். ஸோ இது வந்து ஒரு ஸ்கின். ஆனால் இந்த ஸ்கின்னுக்கு மெனி லேயர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டாப் போர்ஷன் வந்து காம்பவுண்ட் எபித்தீலியம். அதுக்கு கீழே எந்த இருக்கு? அதுக்கு கீழே ஸ்கின் தான் மெனி லேயர்ஸ் இருக்கு. அந்த கீழே இருக்க லேயர் தான் டென்ஸ் irregular connective tissue. அதுக்கு கீழே சப்போர்ட் பண்ணதுக்கு யார் இருக்கா? அதுக்கு கீழே யார் இருக்கா? அதுக்கு கீழே வந்து ஏரியோலார் டிஷ்யூ ஓர் அடிப்போஸ் டிஷ்யூ. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லேயர் தான் ஸ்கின் இருக்கு. ஓகே, ஸோ ப்ரெசன்ட் இன் ஸ்கின்னில் தான் டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. ஒரு ப்ராப்பரான பேட்டர்ன் இல்லாமல் ஃபைபர்ஸ் அங்கே இங்கே எல்லாமே இருக்க டைப்பில் டென்ஸ் irregular கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு. தேர்ட் டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ தான் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. ஸ்பெஷலைஸ்டுனா ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் செய்ய எபிலிட்டி இருக்கு, அதுக்கு தான் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லுது. ஸ்பெஷலைஸ்ட் கனெக்டிவ் டிஷ்யூ எதெல்லாமே ஒன்று வந்து கார்டிலேஜ், இன்னொன்று வந்து பான்ஸ், இன்னொன்று வந்து பிளட் தான். இந்த கார்டிலேஜும் போன்ஸும் வந்து சாலிட் தான். பிளட் வந்து ஃப்ளூயிட். ஓகே, கார்டிலேஜுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது வந்து சாஃப்ட் பான் அப்படி ஒரு பேர் இருக்கு, சாஃப்ட் பான். மேட் அப் ஆஃப் காண்ட்ரோசைட் செல் அப்படிக்கு அதுக்கு காமன் நேம் தான் கார்டிலேஜ் செல். கார்டிலேஜ் செல்லோட சயின்டிஃபிக் நேம் தான் காண்ட்ரோசைட் செல்ஸ். ஓகே, chondrocytes are enclosed in small cavities within the matrix secreted by them. So இந்த டயக்ராம் பார்க்கும்போது இந்த டோட்டலான இடத்துக்கு தான் இந்த சொல்லுது மேட்ரிக்ஸ்னு சொல்லுது. மேட்ரிக்ஸுக்குள்ள எந்த இருக்கு? கொலாஜன் ஃபைபர்ஸ் இருக்கு, ஸ்ட்ரென்த்துக்கு கொலாஜன் ஃபைபர்ஸ் இருக்கு. அந்த இடத்துல கொஞ்சமான இந்த மாதிரி கேவிட்டிஸும் இருக்கு. ஸோ இந்த ஃபைபர்ஸும் இந்த மேட்ரிக்ஸும் எல்லாமே செக்ரேட் பண்ணிடாரு தான் காண்ட்ரோசைட் செல்லு தான். இந்த செல்லு தான் இதெல்லாமே செக்ரேட் பண்ணா. அப்போ செக்ரேட் பண்ணும்போது ஒரு இடத்துல கேவிட்டி மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே இருக்கு இதுதான் cartilage cell or chondrocyte. So chondrocyte is seen in a matrix secreted by them within
a cavityக்குள்ளதாக இருக்கு. இவரோட எபிலிட்டி வந்து இன்டர்செல்லுலார் மெட்டீரியல் இஸ் சாலிட் தான். ப்ளைபிள்னா ஃப்ளெக்சிபிள். ஸோ கார்டிலேஜ் இஸ் ப்ளைபிள். நீட்டில் கொஸ்டின் இருக்குது. இப்போ ப்ளைபிளும் இருக்குது, நான் ப்ளைபிள் ஒரு டைப் இருக்குது, அது நம்ம பார்க்க போகுது. அது வந்து போன் தான், நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகுது. ப்ளைபிளோட மீனிங் வந்து ஃப்ளெக்சிபிள். ஓகே, லொக்கேஷன் டிப் ஆஃப் த நோஸ். நம்ம நோஸுக்கு இந்த இடத்துல டிப் இல்லையா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இல்லையா, ஸோ அந்த இடத்துல நோஸ் டிப்பிலும் எந்த இருக்குது, கார்டிலேஜ் இருக்குது. அவுட்டர் இயர், நம்ம இயருக்கு அவுட்டர் இயர் வெளியிலாமல் பார்க்கலாமா, காதோட பாட்டு தான் அவுட்டர் இயர்னு சொல்லுது, அதுவும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் இல்லையா, ஸோ அங்கே இடத்துலும் கார்டிலேஜ் இருக்கு. ஜாயின்ஸ் பிட்வீன் அட்ஜசன்ட் பாண்ட்ஸ் ஆஃப் வெர்டிபிள் காலம், லெக்ஸ், ஹேண்ட்ஸ் இன் அடல்ட்ஸ். ஸோ அடல்ட்ஸில் வந்து நம்ம பேக் போன் தான் வெர்டிபிள் காலம் வருது, பேக் போன் தான். ஸோ அந்த பேக் போனில் வெர்டிபிள் டிஸ்க்கு இடையில வந்து எந்த இருக்கு, கார்டிலேஜ் இருக்கு, ஒரு குஷன் மாதிரி தான். இன்னொரு இடம் வந்து ஜாயின்ஸ். ஸோ ஜாயின்ஸில் லிகமெண்ட்டும் இருக்கு, லிகமெண்ட்டுக்கு தவிர ஒரு குஷன் மாதிரி எந்த இருக்கு, கார்டிலேஜ் இருக்கு, லெக்கோடையும் ஹேண்டோடையும் ஜாயின்ஸில் இடை. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கார்டிலேஜ் இன் வெர்டிபிரேட்ஸ்னா வெர்டிபிள் காலம் பேக் போன் இருக்க அனிமல்ஸ்க்கு தான் வெர்டிபிரேட்ஸ் சொல்லுது. ஹியூமன்ஸ் எல்லாமே வந்து வெர்டிபிரேட்ஸ் தான். ஸோ நம்ம வெர்டிபிரேட் இருக்க அனிமல்ஸுக்குள்ளே இந்த கார்டிலேஜ் வந்து போன்ஸாய் மாறுது. நம்ம யங்காக இருக்கும்போது, நம்ம எம்ப்ரியோவில் இருக்கும்போது அது வந்து அதிகமான கார்டிலேஜ் தான், ஆனால் அடல்ட் ஆகும்போது அது வந்து போனாய் மாறுது. ஓகே, போன்ஸ் செகண்ட் டைப் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. போனோட செல்ஸ் எது சொல்லுது, ஓஸ்டியோசைட்ஸ். ஓஸ்டியோசைட்ஸ் ஆர் bone cells. Osteocytes is present in spaces called lacunae. So இந்த போனுக்குள்ள இந்த ஓஸ்டியோசைட் காண இடம், அந்த இடத்துக்கு என்ன சொல்லுது, லாக்யூனேன்னு சொல்லுது. லாக்யூனே இதோட ஃபீச்சர்ஸ் வந்து ஹார்டா இருக்கு, நான் ப்ளைபிள் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். அப்படின்னா நாட் ஃப்ளெக்சிபிள் இல்லையா. நம்ம போன்ஸும் எல்லாமே அது ஃப்ளெக்சிபிள் ஆகாது. Rich in calcium, salt and collagen fibers. So collagen fibers யூஷுவலான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, கால்சியத்துக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆனால் இந்த கால்சியம் கொலாஜனும் சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரென்த் தான். இந்த சிவனும் சக்தியும் சேர்ந்து இருந்தால் மாசுடான்னு சொல்ல மாதிரி இந்த கால்சியம் சால்ட்டும் கொலாஜன் ஃபைபர்ஸும் சேர்ந்து இருக்கும்போது டபுள் ஸ்ட்ராங் தான். ஸோ அந்த டபுள் ஸ்ட்ராங்கான எபிலிட்டியில தான் போன்ஸ் இருக்கு. அதுதான் சொல்லுது, போன் வளர்றதுக்கு, போன் ஸ்ட்ரென்த்துக்கு கால்சியம் அதிகமான இருக்கு, ஃபுட் சாப்பிடு அப்படி சொல்லி கொடுக்குறது இல்லையா, அதுக்கு ரீசன் இதுதான். போன்ஸோட ஃபங்க்ஷன், மெயின் டிஷ்யூ தட் ப்ரொவைட் ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்வொர்க் டு த பாடி. ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம்வொர்க்னா ஒரு ஃப்ரேம், ஒரு நம்ம பாடிக்குள்ளே நம்ம அந்த ஷேப் கொடுக்கறது. இப்போ நீளத்தில் இருக்குது, அந்த பேசிக்கான ஷேப் கொடுக்குறது அது ஸ்கெலட்டன் தான். Skeleton is mainly made up of what? Bones. So அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ஷேப் ப்ராப்பரான கொடுக்க ஃப்ரேம்வொர்க் தான் உள்ளே இருக்க அதுதான் போன்ஸ் தான். போன்ஸ் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ட் சாஃப்ட் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன். இப்போ நம்ம ஹார்ட் இல்லையே, ஹார்ட் வந்து ஒரு டெலிகேட்டான இம்பார்ட்டண்டான ஆர்கன் தான். ஸோ இந்த ஹார்ட்டை சப்போர்ட் பண்ண ஆறுதான் ரிப்கேஜ் தான். ரிப்கேஜ் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? போன்ஸ். லிம் போன்ஸ் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து லிம் போன்ஸ் டூ வெயிட் பேரிங் ஃபங்க்ஷன்ஸ். லிம்ஸ் தான் நமக்கு ஹியூமன்ஸில் மெயினான 2 செட் ஆஃப் லிம்ஸ் இருக்கு, 4 லிம்ஸும் ஹைண்ட் லிம்ஸும். இந்த 4 லிம்ஸ் ஜெனரலாக எந்த சொல்லுது, ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லுது, ஹேண்ட்ஸ். ஹைண்ட் லிம்ஸுக்கு எந்த சொல்லுது, லெக்ஸ்ன்னு சொல்லுது, லெக்ஸ். ஸோ நம்ம பாடி வெயிட், நம்ம ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கும்போது நம்மளோட பாடி வெயிட் யார் தான் ஹோல்ட் ஆகுது, நம்மளோட ஹைண்ட் லிம்ஸ் தான். இனி 4 லெக்ட் அனிமல்ஸுக்கு இந்த சீட்டா, டைகர், அதில் எல்லாமே ஹவுசஸ், அதில் எல்லாமே 4 லெக்ஸ் இருக்கு. அப்போ அந்த லெக்ஸோட சயின்டிஃபிக் நேம் தான் லிம்ஸ். லெக்ஸ் ஒரு ஹேண்டுக்கு தான் லிம்புன்னு சொல்லுது. அப்போ அதுதான் அதோட வெயிட்டே ஹோல்ட் பண்ணுது, கரெக்ட் தானே. ஸோ அதுதான் வெயிட் பேரிங். பேரிங்னா தாங்குது, வெயிட் பேரிங் ஃபங்க்ஷன் இருக்கு லிம் போன்ஸ். எந்த மாதிரி போனுக்கு, லிம் போன்ஸுக்கு. இது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். போன் மேரோ இன் சம் போன்ஸ் இஸ் த சைட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளட் செல்ஸ். எந்த மாதிரி போன்ஸ் தான், லாங் போன்ஸ்.
ஸோ நம்ம லாங் போன்ஸுக்கு உள்ளே போன் மேரோ அப்படி ஒரு மெட்டீரியல் இருக்குது. போன் மேரோ மஜ்ஜான்னு சொல்லுது. இந்த போன் மேரோ எந்த ப்ரொடியூஸ் பண்ணுது? போன் மேரோ தான் பிளட் செல்ஸே ஆர்பிசி டபிள்யூபிசி அந்த மாதிரி டிஃப்ரெண்டான பிளட் செல்ஸே ப்ரொடியூஸ் ஆகுது போன் மேரோவில் தான். போன் மேரோ இஸ் த சைட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளட் செல்ஸ். இம்பார்ட்டன்ட். போன் மேரோ எந்த இடத்துல பார்க்குது? லாங் போன்ஸுக்கு உள்ள தான் பார்க்குது. இன்னொரு பாயிண்ட், interact with skeletal muscles attached to them to bring about movement. இப்போ நம்ம வாக் பண்ணலையா, ஸோ நம்ம வாக் பண்ண இதுனால தானே ஹைண்ட் லிம்ஸ் லெக்ஸ் ஆனே தானே. ஸோ அந்த லெக்கோட மூவ்மெண்ட்டுக்கு ரீசன் வந்து ஒரு ரீசன் வந்து நம்ம போன்ஸ் தான். அந்த போன்ஸினே தான் இப்படி எல்லாமே ஸ்கெலட்டல் மசில் மூவ் ஆக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனும் இருக்கு. பிளட் தேர்ட் டைப் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. இது வந்து ஃப்ளூயிட் தான். So fluid connective tissue. Blood is a fluid connective tissue containing plasma, red blood cells, white blood cells and platelets. Red blood cells RBC ன்னு சொல்லுது, white blood cells வந்து WBC, இன்னும் தான் platelets. So நம்ம bloodக்குள்ள இருக்க அந்த liquid portionக்கு தான் plasma of blood. ஸோ பிளாஸ்மாக்கு தவிர எந்தெல்லாமே இருக்கு? ஆர்பிசி இருக்கு, டபிள்யூபிசி இருக்கு, பிளேட்லெட்ஸும் இருக்கு. ஆர்பிசியோட முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து நம்மளோட ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட் தான். டபிள்யூபிசி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டபிள்யூபிசி இருக்கு. ஸோ டபிள்யூபிசியோட முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து இம்யூனிட்டி. வைரஸ் பாக்டீரியா அதில் எல்லாமே நம்ம பாடியில் ஸ்டோர் பண்ண அட்டாக் பண்ண ஜோபு தான் டபிள்யூபிசிக்கு. பிளேட்லோட முக்கியமான ஜோபு வந்து clotting. Main circulating fluid that helps in transport of various substances. So most important substance the oxygen. ஆனா இந்த பிளாஸ்மாக்கு உள்ளே டிஃப்ரெண்டான நியூட்ரியன்ஸ், நம்ம சாப்பிடுற நியூட்ரியன்ஸ், ஹார்மோன்ஸ் அது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்ண ஜோபும் பிளட்டுக்கு இருக்கு. இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எக்ஸப்ட் பிளட் ஆல் கனெக்டிவ் டிஷ்யூ செக்ரேட் ஃபைபர்ஸ். ஸோ கொலாஜன் ஃபைபர்ஸும் எலாஸ்டின் ஃபைபர்ஸும் ஆல் கனெக்டிவ் டிஷ்யூ செக்ரேட் பண்ணும். ஆனால் பிளட் செக்ரேட் பண்ணாது. So which connective tissue don't secrete fibers? Blood தான். ஓகே, நம்ம இனி படிக்க போர்ஷன் தான் மஸ்குலார் அண்ட் நர்வஸ் டிஷ்யூ. ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸோட நெக்ஸ்ட் போர்ஷன் தான் மஸ்குலார் அண்ட் நர்வஸ் டிஷ்யூ. Muscular tissue is made up of, each muscle is made up of many long cylindrical fibers arranged in parallel array. So ஒரு ஃபைபர் இப்படி parallel அரேஞ்ச் ஆனா ஃபைபர்ஸ் சேர்ந்து தான் மசில் உருவாயிருக்குது. So each fiber is composed of numerous fine fibrils called myofibrils. So இந்த இமேஜ் இந்த இமேஜ் இப்போ பைசெப்ஸ் ஒரு மசில் தான். ஸோ அந்த மசிலுக்கு உள்ள எந்த இருக்கு? ஃபைபர்ஸ் இருக்கு. The fibers is made up of what? Muscle. இது ஒரு மசில் ஃபைபர் தான். சிங்கிளான சூம் பண்ணி கொடுத்துருக்கு. அது வந்து ஃபிப்ரில்ஸ் ஆனே உருவாயிருக்குது. ஃபிப்ரில்ஸ். ஸோ மசிலுக்குள்ள மசில் ஃபைபர்ஸுக்குள்ள ஃபிப்ரில் எந்த சொல்லுது? மயோஃபிப்ரில்ஸ்ன்னு சொல்லுது. மயோஃபிப்ரில்ஸ். ஓகே, மசில் டிஷ்யூ அதோட மெக்கானிசம் எப்படி தான்? மசில்ஸ் டிஷ்யூ கான்ட்ராக்ட். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மசில் டிஷ்யூவோட எபிலிட்டி தான் கான்ட்ராக்ஷன் தான் சின்னாவது பெருசாகுது. ஸோ ஷார்டன் இன் ரெஸ்பான்ஸ் டு ஏ ஸ்டிமுலேஷன். எந்த ஸ்டிமுலேஷன்? நியூரல் ஸ்டிமுலேஷன். ஸோ நர்வ் செல்ஸ் தான் இந்த மசில் செல்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. தென் ரிலாக்ஸ்னா நீளமாகுது, அதுக்கு தான் நீளமாகுது. ஸோ கான்ட்ராக்ட்னா சின்ன மசில் டிஷ்யூ, நர்வ் இம்பல்ஸ் வரும்போது எந்தாகுது? பெருசாகுது, இன்னும் சின்ன ஆகுது, இன்னும் பெருசாகுது, அப்படி தான் மூவ்மெண்ட் ஆகுது. ஓகே, டு தேர் அன்கான்ட்ராக்டட் ஸ்டேட்னா லாங் ஸ்டேட் தான். ஸோ இப்படி லாங்காக இருக்கிறதுக்கு தான் எந்த சொல்லுது? அன்கான்ட்ராக்டட் ஸ்டேட். கான்ட்ராக்டட் ஸ்டேட்னா இப்படி சின்னதாவது கான்ட்ராக்டட். ஓகே, ஸோ கான்ட்ராக்ஷன்ஸ் சின்னதும் ஆகும் பெருசும் ஆகும்.
Their actions moves the body to adjust to the changes in environment and to maintain the positions of various parts of the body. So muscles tissue symbol NCERT குள்ளே இருக்கிற லைன் அப்படிதான் போட்டு இருக்கு because இந்த நீட் எக்ஸாம்பிள் முக்கியமான NCERT பாயிண்ட்ஸ் தான் வருது. ஓகே, ஸோ இந்த மசில்ஸ் டிஷ்யூ வந்து நம்ம என்வயர்மெண்டில் ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு புலி வருது. ஸோ புலி வரும்போது எனக்கு ரன் ஆகுது, ஒரு சேஞ்ச் இன் என்வயர்மெண்ட் தானே. ஸோ ரன் ஆகணும்னா இந்த லிம்புக்கெல்லாம் மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ லிம்புக்குள்ளே இருக்க போனை மூவ்மெண்ட் ஆகாது ஸ்கெல்டல் மசில்ஸ் தான். இன்னொரு என்னோட பாடி இந்த ஹேண்ட் இப்படி இருக்கு, ஆனால் இந்த ஹேண்ட் இப்போ இப்படி இருக்கு. ஸோ அந்த மூமெண்ட் இந்த பாடியில் ஒரு பார்ட்டும் எப்படி இருக்கு, அந்த மூமெண்ட் யாரு கண்ட்ரோல் பண்ணுது? மசில் டிஷ்யூ தான். Muscles plays an active role in all movement of the body. So நம்ம பாடிக்குள்ள நடக்க முக்கியமான all மூவ்மெண்ட்டுக்கு ஆறுதான் ரீசன் the muscle தான். Muscle is a type of tissue. மசிலுக்கும் 3 டைப்ஸ் இருக்கு. மசிலுக்கும் 3 டைப்ஸ் இருக்கு. ஆரெல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து skeletal muscles, இன்னொரு டைப் தான் smooth muscles, இன்னொரு டைப் தான் cardiac muscles. So 3 types. Skeletal muscles. Skeletal muscles எங்க தான் பாக்குது? skeletal bones ஓட பக்கத்துல தான், closely attached to skeletal bones. Striped appearance under the microscope hence are called striated muscles. So skeletal muscles குள்ளே இந்த stripes இருக்கு. So இப்படி டிஃபரெண்டான ஒரு டார்க் பேண்டும் லைட் பேண்டும் அந்த மாதிரி டிஃப்ரெண்டான பேண்ட்ஸ் இருக்கு. அதுக்கு தான் ஸ்ட்ரைப்டு அப்பியரன்ஸ்னு சொல்லுது. நம்ம புலிக்குள்ளே எல்லாம் நம்ம டிஃப்ரெண்டான ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு இல்லை, பிளாக் டைப் ஸ்ட்ரைப்ஸ் வந்து ஆரஞ்சு கலரில் இல்லை எல்லோ கலரில். ஸோ அந்த மாதிரி டார்க் பேண்டும் லைட் பேண்டும் இருக்கு. அதனால் அந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வருதுக்கு இன்னொரு பேர் தான் ஸ்ட்ரையேஷன்ஸ். ஸ்ட்ரைப்ஸுக்கு இன்னொரு பேர் தான் ஸ்ட்ரையேஷன்ஸ். ஸ்ட்ரையேஷன் இருக்க மசில் எந்த மீனிங்கில் வந்து ஸ்கெல்டல் மசிலுக்கு ஸ்ட்ரையேட்டட் மசில்னும் ஒரு பேர் இருக்கு. Striated skeletal muscles are bundled together in a parallel fashion. முக்கியமான எல்லா மசிலும் மாதிரி இதுவும் ஒரு parallel fashion. பண்டில்னா கூட்டம் தான். ஸோ ஃபைபரோட கூட்டம் வந்து இந்த மாதிரி parallel அரேல தான் அரேஞ்ச் ஆயிருக்கு. Work under the voluntary control of the nervous system. Very important point. So skeletal muscles are voluntary muscles. Voluntary muscles very important. Voluntary muscles. Voluntary muscles தான் இன்னைக்கு மைண்ட் அந்த யோசிச்சு மூவ் பண்ண முடிய மசிலுக்கு தான் வாலண்டரி மசில்ஸ் சொல்லுது. இப்போ இன்னைக்கு இந்த ஹேண்ட் இப்படி மூவ் பண்ணணும்னு என் மனசில் ஒரு யோசிப்பிருப்பு, எனக்கு டிசைட் பண்ணும், எனக்கு கான்ஷியஸ் ஆன டிசைட் பண்ணும். ஸோ அதனால தான் இது வாலண்டரி கண்ட்ரோல் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம். அதனால் ஸ்கெல்டல் மசிலுக்கு 3 நேம்ஸ் இருக்கு. ஸ்கெல்டல் மசில்ஸ், ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ், இன்னொரு பேர் தான் வாலண்டரி மசில்ஸ். இம்பார்ட்டன்ட். Mainly involved in locomotory actions and changes of body postures. Locomotory na ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்குள்ள மூவ்மெண்ட்டுக்கு தான் locomotion னு சொல்லுது. So movement from one place to another place. நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதும்போது நீங்களோட வீட்டுக்கு உள்ளதான் இருக்கு. நான் வீட்டு இந்த எக்ஸாம் சென்டர்லேக்கு போனோம்னா ஒரு மூவ்மெண்ட் இல்லையா, அந்த மாதிரி மூவ்மெண்ட்டுக்கு தான் லோகோமோட்டரி ஆக்ஷன் இல்லையா, லோகோமோட்டரி மூவ்மெண்ட் சொல்லுது. ஆனால் நம்ம மூவ்மெண்ட் ஒரு இடத்தையும் இன்னொருத்தர் மாறாது. ஆனால் நம்ம ஹேண்டு நம்ம லெக் எல்லாமே மூவ்மெண்ட் ஆகுது. அதுக்கு தான் போஸ்டர்ஸ், பாடி போஸ்டர் சேஞ்ச் ஆகுது. ஸோ சேஞ்ச் ஆஃப் போஸ்டர்னு சொல்லுது, ஸோ இந்த மாதிரி 2 மூவ்மெண்ட்டுக்கும் முக்கியமான ரீசன் வந்து ஸ்கெலட்டல் மசில்ஸ் தான். ஸ்கெலட்டல் மசிலுக்கு டோட்டலான எவ்வளோ பேர் இருக்கு? 3 பேர் இருக்கு. ஒன்று வந்து ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ், ஒன்று ஸ்கெலட்டல் மசில்ஸ், இன்னொரு வந்து ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ், இன்னொரு பேர் தான் voluntary muscles. Okay, smooth muscles, second type of muscles தான் smooth muscle. ஸோ நம்ம இந்த skeletal muscle-ஓட மூவ்மெண்ட்டை பார்க்கும்போது டிஃப்ரெண்டான ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்குது, நியூக்ளியஸும் இருக்குது, உள்ள நியூக்ளியஸும் இருக்குது. ஓகே, செகண்ட் டைப் தான் ஸ்மூத் மசில். ஸ்மூத் மசில் ஓட ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் வந்து ஸோ இப்படி இருக்க மசிலோட எண்டு வந்து டேப்பர்டாக இருக்குது. டேப்பர்டாக இருந்தால்
மிடில் போர்ஷன் வந்து கொஞ்சமான பல்ஜாக இருக்கும். ஆனால் அந்த எண்டுக்கு வந்து ரொம்ப நேரோ ஆகுது இல்லையா இந்த மசில் பார்க்கு. ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் பிக், கொஞ்சம் வித் அதிகமாக இருக்கு. இந்த சைட்ஸ் வந்து இந்த சைட்ஸும் வந்து நேரோ. ஸோ இந்த ஷேப்புக்கு தான் ஃபியூசிஃபார்ம் ஷேப்னு சொல்லுது. ஃபியூசிஃபார்ம் ஷேப். So shape of smooth muscles are fusiform in shape. இதுக்கு striation இருக்காது. skeletal muscle-க்கு striation இருக்கும், smooth muscle-க்கு striations இருக்காது. cell junctions hold them together. So ஒரு muscle இன்னொரு muscle தம்மி connect பண்ணது cell junction தான். bundle together in a connective tissue sheath. Very important. So smooth muscle is கனெக்டிவ் டிஷ்யூடு சேர்ந்து தான் ஒரு ஷீத்து மாதிரி ஒரு இடத்துல தான் பார்க்குது. ஸோ ஸ்மூத் மசில்ஸ் இஸ் அட்டாச் எந்த பக்கத்தில் இருக்கிற அட்டாச் டு கனெக்டிவ் டிஷ்யூ. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். Smooth muscles are involuntary. Voluntary muscles are skeletal muscles and smooth muscles are involuntary. னா எனக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு எந்த உள்ளே இருக்கு. இப்போ இதோட லொகேஷன் பார்க்கும்போது வால் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ் such as blood vessels, stomach, intestine இதில் எல்லாமே காணுதா ஸ்மூத் மசில். இப்போ எனக்கு உள்ளே இருக்க இண்டஸ்ட்ரியலுக்கு உள்ளே இருக்க ஒரு மசிலே வந்து இல்லையா என்னோட லங்ஸுக்கு பக்கத்து இருக்க ஒரு மசிலை வந்து இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ? முடியாது. இன்னைக்கு யோசிச்சு முடியாது. அப்போ இன்னைக்கு யோசிச்சு கான்ஷியஸ் ஆன யோசிச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாத மசில்ஸ் தான் ஸ்மூத் மசில். அதனால இது வந்து இன்வாலண்டரி மசில்ஸ் தான். இன்வாலண்டரி மசில்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். as their functions cannot be directly controlled. கான்ஷியஸ் ஆன கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால இதுக்கு இன்வாலண்டரி மசில்ஸ்னு ஒரு பேர் இருக்கு. ஓகே, லொகேஷன் நம்ம பார்த்துருக்கு. ஸோ இதுதான் அதோட ஷேப்பு. ஸ்மூத் மசில் ஃபைபர்ஸ் தான். அதுக்குள்ளே எந்த இருக்கு? நியூக்ளியஸ் இருக்கு. தேர்ட் டைப் தான் கார்டியாக் மசில் டிஷ்யூ. கார்டியாக்னா அது ஒரு சயின்டிஃபிக் டேர்ம் தான். அதோட காமன் டேர்ம் வந்து ஹார்ட். அப்போ கார்டியாக் மசில் டிஷ்யூக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் ஹார்ட் மசில்ஸ் டிஷ்யூ. எந்த இடம் தான்? லொகேஷன் ஹார்ட் தான். நம்ம உள்ளே இருக்கிறது இல்லை, நம்ம ஹிருதய துடிப்பு. அதுக்கு ரீசன் வந்து cardiac muscles tha. So location is heart. Cell junctions fuse the plasma membrane of cardiac muscles and make them stick together. So ஒரு செல்லுக்கு covering தா plasma membrane இல்லையா cell membrane சொல்லுது. So ஒரு செல்லோடையும் cell membranes வந்து fuse ஆகி தான் ஸ்டிக் பண்ணுது. ஸோ ஒரு கார்டியாக் மசில் செல்லும் இன்னொரு கார்டியாக் மசில் செல்லும் ரொம்ப ஹோல்ட் ஆகி ஸ்டிக் ஆகி ஒரு சிங்கிள் யூனிட் மாதிரி ஸ்டிக் ஆகுது. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியாச்சு. தீஸ் ஃபார்ம் கம்யூனிகேஷன் ஜங்ஷன். அந்த ஜங்ஷனுக்கு தான் இன்டர்கலேட்டட் டிஸ்க்னு சொல்லுது. ஸோ இன்டர்கலேட்டட் டிஸ்க் வெரி இம்பார்ட்டன்ட். இன்டர்கலேட்டட் டிஸ்க் எந்த இடத்துல பார்க்குது? கார்டியாக் மசில்ஸ்க்குள்ள தான் பார்க்குது. இன்டர்கலேட்டட் ஜங்ஷனோட ஃபங்க்ஷன் வந்து ஃபியூஷன் பாயிண்ட் அண்ட் allow the cell to contract at single unit. போது கம்யூனிகேஷன் தான். ஒரு கார்டியாக் செல்லும் இன்னொரு கார்டியாக் செல்லும் தம்மி ஜாயிண்ட் ஆயிருக்கு, ஃபியூஸ் ஆயிருக்கு. இதனால தான் இன்டர்கலேட்டட் டிஸ்க் தான். அது அந்த ஜங்ஷனுக்குள்ளே இருக்குதான் இன்டர்கலேட்டட் டிஸ்க். ஸோ அது வந்து ஒரு சிங்கிள் யூனிட் மாதிரி. அப்போ ஒரு செல் கான்ட்ராக்ட் பண்ணும்போது ஷார்ட் ஆகும்போது இன்னொரு செல்லு ஷார்ட் ஆகும். ஒரு செல்லு வந்து அன்கான்ட்ராக்டட் ஆகி லாங் ஆகும்போது இன்னொரு செல்லு வந்து லாங் ஆகும். அப்போது வந்து ஒரே செல்லு மாதிரி. ஹார்ட்டுக்குள்ள நிறைய செல்ஸ் இருக்கு, ஆனா இந்த எல்லா செல்லும் சேர்ந்து ஒரே செல்லு மாதிரி ஒரு யூனிட் மாதிரி தான் ரொம்ப ஐக்கியமான ஆக்ட் ஆகுது. ஸோ ஆக்ட் as a contract as a single unit, single unit. அதுக்கு ரீசன் ஆறுதான் இன்டர்கலேட்டட் டிஸ்க் தான். When one cell receives a signal to contract, neighboring cells are also stimulated to contract. ஆறுதா சிக்னல் கொடுக்குது? நர்வஸ் டிஷ்யூ தான். ஸோ நர்வஸ் டிஷ்யூ ஒரு சிக்னல் கொடுக்கும்போது பக்கத்து இருக்கிற செல்ஸும் வந்து நெய்பரிங் செல்னா பக்கத்து இருக்க செல்ஸும் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. கார்டியோமயோசைட்ஸ். ஸோ கார்டியாக் மசில் டிஷ்யூட ஃபங்க்ஷனல் யூனிட் அந்த கார்டியாக் ஹார்ட் செல்ஸோட சயின்டிஃபிக் நேம் தான் கார்டியோமயோசைட்ஸ்.
சைட்ஸ். மயோசைட்னா மசில் செல். இப்போ ஹார்ட்டுக்குள்ள இருக்க மசிலுக்கு தான் கார்டியாக் மயோசைட்ஸ் சொல்லுது. assembled in a branching pattern to form cardiac muscles. so இது வந்து branched muscles தான். so cardiac muscles எந்தெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, intercalated discum இருக்கு, branched muscles தான். இதுக்கும் striations இருக்கு, light striations are lighter in comparison to skeletal muscles. so idilum light and dark bands இருக்கு. ஆனா அந்த bands வந்து skeletal muscle ஓட band ஓட அவ்வளவு கலர் தெரியாது, அவ்வளவு ப்ராப்பர் ஆகாது. so அதிலும் striations இருக்கு, nucleus இருக்கு, junctions between cells. அதுக்கு என்ன சொல்லுது, intercalated disc ன்னு சொல்லுது. இது வந்து involuntary தான். so எதெல்லாமே muscles தான் involuntary muscles. ஒன்னு வந்து smooth muscles, இன்னொன்னு வந்து cardiac muscles. cardiac muscle ஓட functional unit அந்த செல் என்ன சொல்லுது, cardiomyocyte ன்னு சொல்லுது, cardiomyocyte. okay, last type of major tissue தான் neural tissue is made up of nerve cells and neuroglia cells. neural tissue குள்ள எந்தெல்லாமே இருக்கு, nerve cell இருக்கு. main functional unit வந்து அந்த மேஜர் வந்து nerve cell தான். அதுக்கு சப்போர்ட் ஆன மாதிரி neural glia cells இருக்கு. nerve cells or neurons are the functional unit. protective cells are neuroglia cell. so main ஆன ரோல் வந்து nerve cell க்கு, அதுக்கு சப்போர்ட் கொடுக்குற ஜாப் தான் neuroglia cell க்கு இருக்கு. ஆனா neural tissue ஓட half வந்து nerve cell. neuroglia cell க்கு nerve cell மாதிரி ability இருக்காது, ஆனா சப்போர்ட்டா கொடுக்குது. சோ இந்த nerve cell வந்து ரொம்ப சப்போர்ட் தேவை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சோ அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கனால 50% neuroglia cells இருக்கு. சோ அதோட ஒரு டயகிராம் தான் கொடுத்திருக்கு. neural tissue, neuron with neural glia. neural tissue ஓட மெயின் ஃபங்க்ஷன் இதுதான், கம்யூனிகேஷன். muscular tissue வந்து மூவ்மெண்ட், connective tissue வந்து லிங்கிங், epithelial tissue வந்து கவரிங். அப்ப neural tissue வந்து கம்யூனிகேஷன். ஸோ இந்த கம்யூனிகேஷன் அந்த neural tissue டயக்ராம் தான். இந்த மாதிரி லாங் ஆன ஒரு பாடி இடம் இருக்கு, அதுக்கு தான் ஆக்சோன்னு சொல்லுது. இது வந்து செல் பாடி, மேஜர் பாடி தான். அந்த உள்ளில தான் இந்த மாதிரி நியூக்ளியஸ் இருக்கு, செல் நியூக்ளியஸ் இருக்கு. டென்ட்ரைட்ஸ் என்ன பிரான்ச்சஸ் தான், பிரான்ச்சஸ் இருக்கு. இந்த டாட் மாதிரி தெரியுது தான் நியூரோக்ளையா செல். இதோட ஜாப் வந்து சப்போர்ட், ப்ரொடெக்ஷன் ஆர்க்கு நர்வ் செல்லுக்கு. ஃபங்க்ஷன்ஸ் helps in communication, very important. nerve cell ஓட முக்கியமான ஜாப் வந்து கம்யூனிகேஷன் தான். neural tissue exert னா ஒரு பவர் யூஸ் பண்ணுது. the greatest control over the body's response to changing conditions. changing condition னா வெளியில் ஒரு சேஞ்ச் ஆகுது, ஒரு நியூவான ஸ்டிமுலஸ் ஜெனரேட் ஆகுது. ஸோ அப்போது வந்து நம்ம பாடி எப்படி சேஞ்ச் பண்ணணும், அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண எந்த டிஷ்யூ தான், நியூரல் டிஷ்யூ தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். நம்ம பிரெயினுக்குள்ள எந்த டிஷ்யூ தான் அதிகமாக இருக்கு, நியூரல் டிஷ்யூ தான். நம்ம பாடிக்கு நம்ம பாடியில வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் பிரெயின்னு சொல்ல இல்லையா. பிரெயின் போயில்னா எல்லாமே போயிருக்கு. நமக்கு ஹார்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ஹேண்ட் லெக்கும் இல்லைன்னா நமக்கு இந்த நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனாலும் நமக்கு சர்வை பண்ண முடியும். ஆனால் பிரெயின் போயிருக்கிறதா எல்லாமே போச்சு. ஓகே, அண்டர் stimulation and electrical disturbance is generated and travel along the neurons plasma membrane. so plasma membrane is outer covering. so ஒரு செல்லுக்கு இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு நியூரல் இம்பல்ஸ் ஜெனரேட் ஆகுதுன்னா அது இப்படி அந்த டாப்பிலோட போய் இந்த ஆக்சோன் மாதிரி இப்படி போகுது. இது வந்து எலக்ட்ரிக் இம்பல்ஸ் தான். ஸோ நர்வ் செல்ஸ் எப்படி எந்த பேஸில் தான் கம்யூனிகேட் ஆகுது, எலக்ட்ரிக் இம்பல்ஸை யூஸ் பண்ணி தான். ஸோ அரைவல் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ்னா எலக்ட்ரிக் சிக்னல்,
அதுக்கு தான் இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லுது. ஓகே, ஒரு சேஞ்ச், எலக்ட்ரிக்கல் சேஞ்ச் at the neurons ending or output zone triggers even causing stimulation or inhibition of adjacent cells and other cells. So இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் இம்பல்ஸ் கிடைச்சாச்சு, அது இப்படி மூவ் பண்ணி நர்வ் எண்டில் எத்தியாச்சு. இந்த நர்வ் எண்டில் எந்த இருக்கு, அதர் செல்ஸ் இருக்கா, இப்போ அந்த அதர் செல்ஸ் வந்து இப்போ மசில் செல்ஸ்னா மசில் செல்ஸோட சொல்ல நீ வந்து கான்ட்ராக்ட் செய்யுது, அப்போ மசில் செல்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுதா. இன்னொரு பாசிபிலிட்டி எந்த இருக்கு, அதர் நர்வ் செல். இப்போ அது அதர் நர்வ் செல்லுக்கு மூவ்மெண்ட்டுக்கு ஆறு ஹெல்ப் செய்யுது, இந்த நர்வ் இம்பல்ஸ் செய்யுது. ஸோ நர்வ் இம்பல்ஸ் வந்து ஒரு நர்வ் செல்லு இன்னொரு நர்வ் செல்லுலேக்கு பாஸ் ஆகுது இல்லையா, அந்த நர்வ் செல்லு வந்து மசில் செல்லையா டிஃப்ரெண்டான செல்ஸே மூவ் ஆக்குது, அதுக்கு ஒரு பொருள் எந்த செய்யன்னு சொல்லி கொடுக்குது இந்த இம்பல்ஸ் தான். organ and organ system நம்ம இந்த செக்ஷனோட இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட் செக்ஷன் தான் animal tissues. the animal tissue ஓட வந்து ஃபைனல் பாயிண்ட் தான் organ and organ system. each organ in our body is made up of one or more type of tissue. நம்ம 4 tissues போய் பார்த்திருக்கோம். எதெல்லாமே epithelial tissue, connective tissue, muscular tissue, neural tissue. So இந்த 4 டிஷ்யூவும் சேர்ந்து டிஃப்ரெண்டான காம்பினேஷனில் சேர்ந்து தான் நம்ம பாடியில் டிஃப்ரெண்டான ஆர்கன்ஸ் உருவாயிருக்கு. ஒரு ஆர்கனில் ஒரு டிஷ்யூ மட்டுமா இன்னெல்லாம் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் டிஷ்யூவாக காண வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹார்ட் டிஷ்யூ, ஹார்ட் டிஷ்யூக்குள்ளே 4 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ இருக்கு. எபித்தீலியல் டிஷ்யூ இருக்கு, எதுக்கு தான் கவரிங் மாதிரி எபித்தீலியல் டிஷ்யூ இருக்கு. கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு, எதுக்கு தான் ஸ்ட்ரென்த் கொடுக்கிறதுக்கு கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு, சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ரென்த். மஸ்குலார் டிஷ்யூ இருக்கு, எந்த மாதிரி மசில், கார்டியாக் மசில்ஸ், கார்டியோ மயோசைட் இருக்க கார்டியாக் மசில்ஸ் இருக்கு. நீ வந்து நியூரல் டிஷ்யூ இருக்கு இல்லையா, நம்ம ஹார்ட் எப்படி பீட் பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கு நியூரல் டிஷ்யூ இருக்கு. The complexity in organ and organ system displays discernible trend called evolutionary trend. Discernible trend னா பார்க்க முடிய ஸ்ட்ரென்த், ஒரு ட்ரெண்ட் தான். ட்ரெண்ட்னா ஒரு பேட்டர்ன். ஸோ இந்த இடத்துல சொல்லியிருக்கு, என்சிஆர்டி லைன் தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கா. நம்ம இந்த டிஃப்ரெண்டான ஆனிமல்ஸே பார்க்கும்போது அதுக்குள்ளே இருக்க ஆர்கன் சிஸ்டம் பார்க்கும்போது ஒரு டிசைனபிள் ட்ரெண்ட், ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரெண்ட் இருக்கு, நமக்கு டாக்குமெண்ட் பண்ண முடியா ப்ராப்பரான கிளியரான ஒரு ட்ரெண்ட் இருக்கு. அந்த ட்ரெண்ட் வந்து எவல்யூஷனரி ட்ரெண்ட் தான். இதுதான் older organisms have less complex organs. So இந்த பூமியில ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்க ஆர்கானிசம் அனிமல்ஸ்ல வந்து லெஸ் காம்ப்ளெக்ஸ், அப்படின்னா சிம்பிள் ஆர்கன்ஸ் இருக்கு, சிம்பிள் ஆர்கன்ஸ் தான். ஸோ அதுக்குள்ள அதிகம் காம்ப்ளெக்சிட்டி இருக்காது. இப்போ நம்ம ஃபோனை பார்க்கும்போது ஓல்டு ஃபோன்ஸ் வந்து இந்த கொஞ்சம் பட்டன்ஸும் இருக்கு, பேசிக்கான ஒரு ஃபீச்சர் ஃபோன் மாதிரி தான், கால் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் இப்போ இருக்க நியூஜென் ஃபோன்ஸில் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி தான் இருக்கு இல்லையா. ஸோ நியூவர் ஆர்கானிசம்ஸ் or animals have more complex organs. ஸோ இப்போ இருக்க அனிமல்ஸிலோட ஆர்கன்ஸ் வந்து மோர் காம்ப்ளெக்ஸ் தான், மோர் அட்வான்ஸ் தான் இல்லையா, நியூ ஃபார்ம்ஸ் மாதிரி. ஸோ அந்த ட்ரெண்டுக்கு தான் இது சொல்லுது எவல்யூஷனரி ட்ரெண்டுன்னு சொல்லுது. ஸோ இதோட நம்ம சாப்டரோட ஃபர்ஸ்ட் போர்ஷன் முடிஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்போர்ட். நான் ஆஷிஷ் ஜோஸ், சைனிங் ஆஃப்.